அடியாத்தி இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சு. சீசன் முடியறதுக்குள்ளே செய்து சாப்பிடுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க. இதோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. ஒரு நாள் காஞ்சதுன்னா உரிக்க வரும். ஃப்ரெஷ்ஷானதுன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்ச பிறகு உரித்து எடுத்துக்கங்க. இப்போ உரித்து எடுத்த பலாக்கொட்டை எல்லாத்தையும் குக்கரில் மாற்றி முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். பலாக்கொட்டை ரொம்ப குழைய வெந்துடக்கூடாதுங்க. இது மாதிரி அழுத்துனீங்கன்னா மசிஞ்சு வரணும். இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 பூண்டு, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா மைய அரைச்ச பிறகு இதில் வேக வச்ச பலாக்கொட்டையை தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியில் சேர்க்காமல் இது மாதிரி கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து பவுலில் மாற்றிக்கங்க. இதில் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு, கடல மாவு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்த பிறகு இதில் சின்னதாக ஒரு வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள், கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே பலாக்கொட்டை வேக பார்த்து உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு கைகளை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து மெலிசாக தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. தடிமனாக இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சீக்கிரம் வெந்து வரும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வெந்து செவந்ததும் எண்ணெயில் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். அதிக ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.